நாட்களிலே கூட இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா ஜெபத்தில் சொன்னது போல அநேகர் நம்முடைய சத்திய வசனங்களே அநேகர் இந்த நாட்களிலே வசனத்துக்கு பஞ்சமே இல்லை இல்லைங்களா? வசனத்துக்கு பஞ்சம் இல்லை. செல்போன் நினைச்சா பார்த்துக்கலாம், டிவி ஆன் பண்ணால் பார்த்துக்கலாம், நேரம் கிடைச்சா பைபிள் வாசிக்கலாம், இல்லை நண்பர்கள் கிட்ட யார்கிட்ட பேசினாலுமே இந்த நாட்களில் வசனம் பெருகி இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஆமோஸ் புஸ்தகத்தில் என்ன சொல்லுது? கடைசி நாட்களிலே ஆகாரத்தினால் வர ஒரு பஞ்சம் அல்ல, வசன பஞ்சம், கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத ஒரு வசன பஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது இந்த நாட்கள் கடைசி நாட்கள் என்பதை உணர முடியும் இல்லைங்களா? உலகத்தில் நம்ம பார்த்தோம்னா இப்போ பீக்ல போயிட்டு இருக்க ஒரு சம்பவம் என்ன சார்? வெரி குட். லெபனானும் இஸ்ரேல் தேசம் தான் பண்ணுங்க சண்டை. அந்த காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை இருந்துச்சு. அந்த சண்டைக்கு அப்படியே போய் எங்க போயிடுச்சுங்க? லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது. அப்ப கடைசி நாள் இப்போ மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் படிச்சோம்னா சீஷன் கேட்கிறாங்க, கடவுளே கடைசி நாட்களுக்கும் உடைய வருகைக்கு நமக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்றாரு. அப்ப அந்த 24ஆம் வசனத்துல அநேக காரியங்களை சொல்றாரு. அதுல ஒண்ணு என்னன்னாக்கா யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த நாட்கள் இவ்வளவு நாட்களாக ஒருவேளை முதலாம் உலக போர், 2ஆம் உலக போர் எல்லாம் நடந்திருக்குது. எல்லாம் நடந்தா கூட இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அது நடந்துச்சுன்னா இல்லை. ஆனா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற இந்த யுத்தங்கள் செய்திகள் பார்த்தோம்னா வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி காலங்கள். ஏன்னா என்னைக்கு இஸ்ரேலுக்கு விரோதமாக போர் தொடுக்கப்படுகிறதோ அன்னைக்கு அது என்னது? கடைசி நாட்கள். அப்ப இன்னொரு முறை கூட ஏசாமி சொல்றாரு, இளங்கிளை தோன்றி இஸ்ரேலிலே இளங்கிளை தோன்றும் பொழுது வசந்த காலம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோ. அப்ப ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த காலங்களை, இந்த உலகத்தையே நம்ம ஒரு கால்குலேட் பண்ணணும்னாக்கா, ஒரு கணக்கீடு வைக்கணும்னாக்கா அதுக்கு எதை தான் வச்சிருக்கிறார் கடவுள்? இஸ்ரேல் தேசத்தை தான் வச்சிருக்காரு. இந்த இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை நம்ம பார்த்தோம்னாவே இது கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். எனவே பிரியமானவர்களே, ஏன் இந்த வசனங்களை கடவுள் ஏன் கொடுக்கிறாருன்னாக்கா, இந்த கடைசி நாட்கள்ல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்? ஒரு அட்டென்ஷன் போகும் இல்லைங்களா? நம்ம ஒரு வேலை செய்யறோம். இப்போ நமக்கு கம்பெனியில் போனோம்னா 8 மணி நேரம் வேலை. காலையில போனோம்னா நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். அப்புறம் ஒரு 12 அப்படி ஆகும்போது அப்படியே கொஞ்சம் அப்படி போகும். லஞ்ச் முடிச்சு மறுபடியும் செகண்ட் செஷன் வரும்போது இன்னும் டல்லா இருக்கும். அப்புறம் 5 o'clock டியூட்டி முடியுதுனாக்கா 4 o'clock ஒரு ஸ்பீடு வரும் இல்லைங்களா? ஏன்னா ஷிஃப்ட்டை நம்ம முடிக்க போறோம், அந்த வேலை நம்ம முடிக்க போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாம் இருக்கிற சொச்ச வேலைகள்லாம் ஃபாஸ்டா செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பீடா இல்லைங்களா? நியாயம். இப்போ நம்ம டிஃபன் பண்ணிட்டு இருக்கிறோம், சர்ச்சைக்கு போனோம். காலையில் இருந்ததை விட ஒரு 10 மணிக்கு என்ன ஆகும்? அதிக ஒரு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீடு வரும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த நாட்கள் கூட கடைசி நாட்கள்ல நம்ம வந்துட்டு எல்லா சம்பவங்களும், உலகத்தில் இருக்கிற எல்லா சம்பவங்களும் நம்ம கடைசி நாட்கள் இருக்கிறத புரிய வைக்கிறதுக்கான காரியங்கள். ஆனா நம்முடைய குறிப்பா நாம் சார்ந்திருக்கிற ஐஎன்சி திருச்சபையை நம்ம கொஞ்சம் நம்மை நாமே நிதானித்து என்ன பண்ணுமா? நம்மை நாமே நிதானித்து அறிய கடவோம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இப்போ நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய ஜெபங்கள் இதெல்லாம் பார்த்தோம்னா என்னுடைய புரிதலை சொல்றேன். இதில் நான் சொல்றதுக்கு வரணும். ஏன்னா நம்முடைய நிலைமையை நாம் உணர்ந்ததுனால நாம கொஞ்சம் என்ன பண்றோங்க, அந்த பழைய பாரம்பரியத்தின் பிரகாரமே சொன்ன காரியங்களையே சொல்லி பழகிட்டு இருக்கிறோம். அப்படிதான் தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்படிதான் ஆராதிக்கிறோம் இல்லைங்களா? உண்மையா போய் சொல்றேன்? உண்மை சொல்றேன் போய் சொல்றேன்? சொல்லுங்க, நீ இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன இப்போ ஈவன் வசனத்தை கூட பார்க்கலாம். ஒரு
உதாரணத்துக்கு சொல்றேன். உப்பை பத்தி நம்ம தியானிக்கிறோம் இல்லைங்களா? ஆனா ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபிச்சு இந்த வசனங்களை நான் தியானிக்க போறேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது என்ன கேட்கிறோம்? கடவுளே இந்த வசனத்தின் மறைப்பொருளை எங்களுக்கு காண்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றோம். ஆனா தியானிக்கும் போது அந்த மறைப்பொருள் வெளிப்படுதா இல்ல அந்த மறைப்பொருளை குறித்து நம்ம பேசணும்னா காலகாலமா ஐயர் நமக்கு என்ன சொல்றாரோ அதே தான் நானும் இப்போ ஒருவேளை ஐயர் என்ன நான் சின்ன வயசுல என்ன பிரச்சனை கேட்டோம் அதுவும் என் மண்ணில இருக்குது. அதுதான் நான் மறுபடியும் அப்படியே ரிப்பீட் பண்ற மாதிரி கற்றுக்கொண்டதை அதாவது படிச்சதை ஒப்புவிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொல்லி எனக்கு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணதுனால கடவுள் ஜெபம் பண்ணும்போது நான் கூட எப்படி பண்றதுன்னா கடவுளை வேதத்தின் அதிசயங்களை கண்டுகொள்ள எங்கள் கண்களை திறந்திருக்கோம். அப்ப கண்களை திறந்தவுடன் நம்ம கேட்கும்போது அந்த அதிசயங்களை காண நம்ம தேடணும் இல்லைங்களா? தேடினா தானே கிடைக்கும். இப்போ உப்பை பத்தி நம்ம பேசணும்னு வச்சுக்கலாம், படிக்கலாம், அதை எடுத்துக்கலாம். மத்திய 5ஆம் அதிகாரம் 14 படிக்கலாம். இப்போ அந்த படிக்கலாம். மத்திய 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. 14 உப்பா இருக்கிறது வருது. 13 படி. இப்போ உப்பை பத்தி நம்ம தியானிக்கணும் வச்சுக்கலாம். இப்போ உப்பு அதை என்ன சொல்றது? உப்பானது சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும் நமக்கு எல்லாருக்குமே உப்பு தெரியும். நம்ம வீட்டுல உப்பு இருக்கு. உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில கலக்கணும்னு வச்சுக்கலாம். கீழே அதனுடைய என்ன சொல்றது அவருடைய வேஸ்ட் இருக்குமா? இருக்குங்களா? இருக்கா? ஒரு டம்ளர்ல ஒரு ஸ்பூன் தண்ணியில உப்பை போட்டு கலக்கிறோம். அதுல சக்கை மாதிரி எதுனா வருதா? ரைட், அதுல சக்கை வருதா இல்லையா? கன்ஃபார்ம் இப்போ ஒரு டெமோ பண்ணிடலாமா? எனக்கு தெரிஞ்சு உப்புல எந்த சக்கையும் வருது இல்லைங்களா? அந்த உப்பு தண்ணியில கலக்கணும்னா அந்த உப்பு தண்ணியோட என்ன ஆயிடும்? கலந்து அதுல சக்கை கரும்பு ஒரு கரும்பு பிடிக்குனாக்கா சாரம் வந்துடும், சக்கை தனியா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி உப்புல சக்கை இருக்குதா? வேஸ்ட் இருக்காக்கா எனக்கு தெரிஞ்சு உப்புல சக்கை இல்லை. ஏன்னா அந்த உப்பே அதுக்கு முன்னாடி என்னதுதான்? உப்புக்கு முன்னாடி அது என்ன உருவங்க? தண்ணி, கடல் தண்ணி. தண்ணியா இருக்கிற ஒரு தண்ணிய அதை காய வச்சும் போது அந்த தண்ணி இவ்வளவு தண்ணியா இருக்குது, அது அப்படியே மறுபடியும் கொஞ்சமா உப்பாகுது. அதை மறுபடியும் தண்ணியில் போட்டோம்னா என்ன ஆயிடும்? தண்ணியாவே ஆயிடும். ஆனா அந்த தண்ணி சும்மா அந்த தண்ணி இருக்கு பாருங்க, அது டேஸ்டா மாறி. இதுதாங்க உப்பு. அப்ப அந்த உப்பை குறித்து நம்ம நிறைய தியானிக்கணும் தவிர, ஆனா அங்க என்ன உப்பு மேட்டர் கிடையாது. உப்பு மேட்டர் கிடையாது. உப்பு ஒரு கடவுள் சொன்ன ஒரு மாதிரி, ஒரு ஊமை. ஆனா யார் உப்புன்னு சொல்றாங்க? படிக்க 13 வருஷம் படிக்க. நீங்கள் கடவுள் சொல்றது உப்பு மேட்டர் இல்லைங்க. நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளை குறிப்பதற்கு ஒரு உப்பை சொல்றாரு. நம்ம விட்டுறது உப்பு நிறைய பேசுறது. இப்படிதான் நம்முடைய தியானங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப உப்பை பத்தி நம்ம தியானிக்கணும்னாக்கா உலகத்தில் இருக்கிற உப்பு இல்லைங்க. அந்த உப்பை சொல்லி, உப்பு என்ன டேஸ்ட் ஆனது? உப்பானது டேஸ்ட். ஒரு சும்மா இருக்கிற உள்ள ஒரு சுவையா இருக்கும். இப்போ ஒரு ரைஸ்ல உப்பு போடணும்னு வச்சுக்க, அந்த உப்பு தேட முடியுமா? அந்த டேஸ்ட் எதுல இருக்கும்? ரைஸ்ல இருக்கும். ஒரு ஜூஸ்ல போட்டு உப்பை போட்டு கலக்கணும்னு வச்சுக்க, உப்பு தெரியாது, ஆனா அந்த ஜூஸ்ல உப்பு இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்கும். இதுதான் நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். அப்ப உப்பு மேட்டர் இல்ல, நம்ம தான் மேட்டர். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? உலகத்துக்கு சுவையா இருக்கணும் இல்லைங்களா? நாம் இருக்கிற இடத்துல அந்த இடம் சுவையா இருக்கணும். நம்ம உப்பா இருக்கிறதுனால நாம் இருக்கிற இடம் என்ன இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும், சுவையா இருக்கணும், நன்மையா இருக்கணும். இப்ப நம்ம எந்த ஒரு குடும்பத்திற்கு போறோமா, அப்ப பைபிள் வசனம் என்ன சொல்றது? சந்தோஷப்படுவதோட சந்தோஷமா இருக்கும், துக்கப்படுவதோட
ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு இவன் என்ன தப்பு என்ன இது பண்றான் ரொம்ப பந்தா பண்றான் அப்படின்னா அது உப்பு இல்லை. அந்த சந்தோஷம் கடவுள் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு இந்த குடும்பத்தை. அருமையான திருமணம், அவன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம்னா, அதே மாதிரி ஒரு துக்க வீட்டுக்கு போறோம். துக்க வீட்டுக்கு போயிட்டு எதிர்மறையா பேசாம அந்த துக்கத்தோட கவலைப்படாதீங்க, அந்த ஐயா எவ்வளவு நல்லவரா இருக்காரு, இப்ப நம்ம இதுதான் இதை நம்ம மறந்துட்டு உப்புக்குள்ள ஈக்குவேஷன் இருக்கணும், என்னென்ன உப்பு இருக்குது, இது ஒரு மேட்ரு. இப்படிதான் நம்முடைய தியானங்கள். என்னுடைய புரிதல், உங்களுக்கு எப்படின்னு தெரியல, என்னுடைய புரிதல் அதனுடைய ஆழத்தை நம்ம அந்த மறைப்பொருள் நம்ம தேடாம என்ன பண்றோம், மேலோட்டமாக அந்த உப்பை மாத்திரம் எடுத்துக்கிறோம். நம்ம சொல்லப்பட்ட விஷயம் அது, நீங்கள் உப்பு உலகத்திற்கு மனிதர்களாகிய சீஷர்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த உலகத்திற்கு உப்பா இருக்கணும் அப்படின்றதா அந்த மறைப்பொருள். எனவே இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இனியொரு நாட்கள்ல நம்ம வேதத்தை தியானிக்கும் போது இந்த மாதிரி தியானிச்சோம்னா நிச்சயமாக அந்த மறைப்பொருள் வெளிப்படும். நம்ம வேதம் வாசிக்கிறது, ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அப்ப ஆராய்ச்சி சும்மா மேலோட்டமா படிச்சா இயேசுவை குறித்து சாட்சி வருமா? பைபிள் என்ன சொல்லுது, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். அதே மாதிரி வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதுல என்ன இருக்குதான், வேதத்தை நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா அதுல என்ன இருக்குதா சார், நித்திய ஜீவன் இருக்கிறோம். நேற்று கூட வசனம் சொன்னார், வேதத்தை ஆராயும் போது அது இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்குது, மாத்திரமல்லாது அதிலே நித்திய ஜீவன் பொழிந்து இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, வேதத்தை நம்ம கூட இனிமேல் வாசிக்கும் பொழுது கொஞ்சம், அதாவது ஒவ்வொரு வார்த்தையில கூட அந்த ஒவ்வொரு, நான் தான் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், ஒரு கமா அதில் கூட வேதத்துல ஒரு அர்த்தம் இருக்கும். சின்ன கமா போட்டா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தீவிரவாதி வந்து முடிச்சிட்டாங்க, எல்லாம் கேஸெல்லாம் நடந்துச்சு. அப்போ ராஜாக்கள் காலம், ராஜா என்ன பண்றாரு, ஒரு தீர்ப்பு எழுதுறாரு, ஹேங் ஹிம் நாட் லீவ் ஹிம். என்ன அப்படின்னா, என்னமா இல்ல இப்ப நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம், ஹேங் ஹிம் நாட் லீவ் ஹிம், இவனை தூக்கு போடுங்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் மட்டும் எழுதி ராஜா வந்து ஒரு போர் சேவகத்தை கொடுத்து, இதை கொண்டு போய் தூக்கில் போடுற அந்த அதிகாரத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. எடுத்துட்டு போற போர் சேவகன் அந்த தீவிரவாதி இருக்காங்க இல்லையா, அவன் மேல அவனுக்கு ஒரு கன்சர்ன் வந்துச்சு, ஐயோ நல்ல மனுஷனாச்சு, இவர் மேல அபாண்டமா குற்றம் சொல்லி தூக்கு போடுறாங்களே, இவர் எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவகன் நினைக்கிறான். எடுத்துட்டு போகும்போது அந்த என்னென்ன எழுதியிருக்கிறாரு பாப்பன்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்கலாம், ஹேங் ஹிம் நாட் லீவ் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குது. இந்த சேவகன் பார்த்தான், இந்த மனுஷனை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமாவை மாத்திரம் பயன்படுத்தலாம். எங்க போட்டிருக்கோம் கமாவை, எங்க போட்டிருக்கோம், அந்த கோர்ஸ் என்ன பண்ணா, ஹேங் ஹிம் நாட் லீவ் ஹிம் இருந்துச்சுல்ல, இந்த கோர்ஸ் என்ன பண்ணா, ஹேங் ஹிம் நாட் அப்படின்னு ஒரு கமாவை போட்டான். ஹேங் ஹிம் நாட் அப்படின்னு ஒரு கமா போட்ட உடனே அந்த சென்டென்ஸ் எப்படி முடியுதுங்க, இவனை தூக்கு போடாத, லீவ் ஹிம் விட்டுடு. ராஜா எழுதுனது ஹேங் ஹிம் நாட் லீவ் ஹிம், ஆனா அவர் கமா ஒன்றும் போடல. ஆனா அந்த சேவகன் என்ன பண்ணா, ஹேங் ஹிம் நாட் கமா லீவ் ஹிம் அப்படின்னு பாருங்க, அந்த கமா ஒருத்தருடைய உயிரை என்ன பண்ணிடுச்சுங்க, காப்பாற்று. அப்ப அந்த சேவகன் போய் கொடுத்த உடனே அந்த அதிகாரி படிக்கிறார், ஹேங் ஹிம் நாட் கமா, ஓ இவரை போடக்கூடாது இருக்கு, லீவ் ஹிம் விட்டுடு. வேதத்துல ஒரு கமா கூட ஒரு ஜீவனையை தருகின்ற ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். எனவே அந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைக்கு கூட, இப்போ உலகத்துக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஆனா நம்ம உப்பு எடுத்துக்கிட்டோம், ஆனா முக்கியமான இடம் இருக்குங்க, உலகத்துக்கு நீங்கள், அதான் மேடம். அப்புறம் அந்த நீங்கள்ன்றது நமக்கு சாதாரணமாக படிச்சுட்டு போற இடம், ஆனா ஏசாமிக்கு அதுதான் முக்கியமான இடம். நீங்கள் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கணும்ன்றது தான் முக்கியமான விஷயம். இதை நம்ம சாதாரணமா உலகத்துக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, வேதத்தை தியானிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கூட ஒரு முக்கியமான
அர்த்தம் அதில் இருக்குது. ஒரு அப்படி நம்ம புரிஞ்சு படிச்சோம்னா வேதத்தின் அதிசயங்களை நாம் கண்டுகொள்ளலாம். எனவே அந்த அந்த ரீதியாக இன்னைக்கு கூட நாம் ஒரு 2 வசனத்தை படிக்கலாம். அந்த 2 வசனத்திலிருந்து சில காரியங்களை தியானித்து நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 படி. இன்னொருத்தர் எஸ்தர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனம் படிக்கும். ஒருத்தர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34 படிக்க. 34 கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனம் படி. ரூபவதிகளாய் இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்கு தேட வேண்டும். அவர்கள் ரூபவதியாய் இருக்கிற சகல கன்னி பெண்களை கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்திற்கு அவர்களை அழைத்து வந்தார்கள். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். நாம் ஜெபிக்கிறோம். பூரமும் பாவியம் என்னையும் உந்தன் மலைக்கு கொண்டு சென்றி. பூரமும் பாவியம் என்னையும் உந்தன் மலைக்கு கொண்டு சென்றி. கழுவீர் எந்தன் பாவக்கரைகள், கழுவீர் எந்தன் பாவக்கரைகள், களைந்து ஆழ்வீர் உள்ளத்திலே இந்த நன்பின் வாக்குகள் என்றும் மாறிடா. என்னை என்றும் வழி நடத்தும் குந்தன் ஜீவப்பாதையில், குந்தன் ஜீவப்பாதையில். எங்கள் நண்பரை மீட்பதுமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானம் நம்முடைய சமூகத்தில் பிரிக்கப்படும் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த வேளையிலே தகப்பனே எங்களோடு நீர் இடைப்பட வேண்டுமாய் உங்களுடைய கருத்தை கொடுக்கிறோம் சுவாமி. உங்களுடைய தியானங்களை ஆண்டவரே இந்த நாட்டிலே தியானிக்கிற எங்களுக்கு நீர்தாமே ஆண்டவருடைய வேதத்தின் அதிசயங்களை நாம் கண்டுகொள்ளும்படியாய் இந்த வசனத்தின் ஆண்டவரே மறைப்பொருளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இவற்றில் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஆவியானவரே, அடிமை மறைத்தலும் நீர் வெளிப்படும் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை ஆண்டவரே உணர்ந்து கொள்ளத்தக்கதான இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்து இந்த வார்த்தைகளை ஆண்டவரே எங்களிலே கிரியை செய்யத்தக்கதாய் நீர் எங்களிலே கிரியை செய்வதுமாய் எங்களை ஆண்டவரே இந்த தியானம் முழுவதையும் உடைய கருத்திலே கொடுக்கிறோம். நீரை பொருட்படுத்து வழிநடத்தும் காரணம் இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம வாசிக்கிற 2 வசனத்துல 2 இடத்தை நம்ம பார்த்து படிச்சிருக்கிறோம். என்னென்ன இடம்? 2 இடம் அதில் சொல்லப்பட்டுச்சு. என்னங்கய்யா? வெரி குட். அது சம்பவம். நான் இடம் சொல்லுங்க. ஆலயம் என்பது ஒரு இடம் இருக்குல்ல. எங்க இருக்கிறீங்க? பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம். எங்க இருக்கிறீங்க? வீட்டில் இருக்கிறோம், கம்பெனி. அந்த மாதிரி நம்ம வாசித்த அந்த 2 வசனத்துல ஒரு வசனத்துல ஒரு இடம், இன்னொரு வசனத்துல இன்னொரு இடம் வச்சுங்க. ஓகே. லூக்கா தான் வாசித்த நல்ல சமாரியன் கதை தான் அந்த சம்பவம் தான். அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? ஒரு மனிதன் காயப்பட்டு விழுந்து கிடக்கிறான். என்னங்கம்மா?
பிரைஸ் தி லார்ட். அம்மா கரெக்டா சொன்னாங்க. சத்திரம். நல்ல சமாரியன் சம்பவத்தில் நம்ம பார்த்தது என்னன்னாக்கா, சத்திரம். ஒரு மனுஷன் அடிபட்டு குற்றுயிரா விழுந்து கிடக்குறான். அந்த மனுஷன் எங்கிருந்து வந்தா? இவ்வளவு நாள் நம்ம தியானிச்சிருக்கிறோம். அந்த மனுஷன் எங்கிருந்து வராங்க? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போறான் இல்லைங்களா? அது தவறான ஒரு பிரயாணம். எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போலாம், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகக்கூடாது. என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு ஆலயத்திலிருந்து வெளியே ஒரு தீட்டான இடத்துக்கு போறதுக்கு மாதிரி. ஏன்னா எருசலேம்ன்றது என்ன இடம்? ஆலயம், பரிசுத்த தேவாலயம் இருக்கிற ஆராதிக்கிற இடம் எருசலேம். அது கடவுளுடைய நகரம், ராஜாவாகிய தாவீது ராஜாவுடைய நகரம். அந்த இடத்துல இருந்து ஒரு மனுஷன் எங்க போறான்? எரிகோவுக்கு போறான். எரிகோ என்ன இடங்க? பாவம் நிறைந்த, எல்லா அருவருப்புகளும் நிறைந்த ஒரு இடம். அப்ப அந்த மனுஷன் ஆசீர்வாதமான தேவன் வசிக்கின்ற ஒரு நகரமாகிய எருசலேம் நகரத்திலிருந்து துன்மார்க்கமான அருவருப்புகள் நிறைந்த ஒரு நகரத்துக்கு பிரயாணப்படுறான். பிரயாணப்படும் போது எங்க மாட்டிக்கிறான்? கள்ளர்கள் கையில மாட்டிக்கிறான். கள்ளர்கள் அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டு அவன் வஸ்திரத்தை உரிச்சு அவனை அடிச்சு குற்றுயிரா, அதாவது செத்து போயிருந்தா கூட அவன் செத்துட்டான். இல்ல உயிரோடு அப்படி இல்லைங்க, குற்றுயிரா இருக்கிறான். சாகவும் இல்லை, படைக்கவும் இல்லை. குற்றுயிர்னா உயிர் மாத்திரம் இருக்குது, எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல்ல நம்ம காணப்படுறோம். அப்போ 3 பேர் வராங்க. ஆசாரியன் வரான், லேவியன் வரான், கடைசியா வர்றது ஒரு சமாரியன் வரான். சமாரியன் வந்து அந்த மனிதனை பார்த்து மனதுருகி, நண்பர்கள் என்ன பண்றாங்க? மனதுருகி அவன் காயங்களில் என்ன ஊத்துறான்? முதலாவது திராட்சை ரசம் ஊத்துறான். திராட்சை ரசம் ஊற்றி கழுவி எண்ணெய் பூசி அப்படின்னு இருக்கும். நம்ம இப்பதான் நிறைய முறை தியானிச்சிருக்கிறோம், ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக. அப்போ அந்த மனுஷன் காயப்பட்டு குற்றுயிரா கிடக்கிறான். வர நல்ல சமாரியன் ஒரு பிரயாணப்படுகிற போறவன் தண்ணி எடுத்துட்டு போறன்னு சொல்லலீங்க வசனம். அவன் எடுத்துட்டு போனது என்னது? திராட்சை ரசமும் எண்ணெய் எடுத்துட்டு போயிருக்கிறான். அந்த மனிதன் அந்த குற்றுயிரா இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து அவன் காயங்களிலே திராட்சை ரசம் பார்த்து எண்ணெய் பூசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்ப இது நமக்கு தெரியும். நல்ல சமாரியன் யாருங்க? நம்முடைய நல்ல சமாரியன் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அடிப்பட்டு குற்றுயிரா கிடக்கிறது யாரு? திருச்சபை. இயேசுடைய மனவாட்டியாகிய திருச்சபை. இந்த திருச்சபை என்னாவது எருசலேமை விட்டு, அதாவது இயேசுடைய சன்னதியை விட்டு, இயேசுடைய பிரசனத்தை விட்டு, அந்த ரட்சிப்பை விட்டு நம்ம பாவத்திற்கு நம்ம செல்லும் பொழுது பிசாசு நம்ம என்ன பண்ணிடுறாங்க? முதலாவது நம்முடைய ரட்சிப்பாகிய நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உறிஞ்சிக்கிறான். உறிஞ்சி நம்மை காயப்படுத்தி குற்றுயிராக நம்முடைய ஜீவன் இல்லாதபடி நம்மளை விட்டு போயிடுறான். இயேசுவானவர் நம்மை கடந்து போகும்போது அந்த லேவியன் மாதிரியும் ஆசாரியன் மாதிரி நம்ம விடாம அவர் என்ன பண்ணாரு? திராட்சை ரசமாகிய அவர் ரத்தத்தையே சிந்தி நமக்கு என்ன பண்றாங்க? நம்முடைய காயங்களை நம்முடைய ஏற்றுக்கிட்டாராம். நமக்கு ஒரு வாக்கினை ஏற்றுக்கிட்டு நம்மை அவருடைய ரத்தத்தால கழுவுறாருங்க. கழுவுறது மாத்திரம் இல்லாமல் எண்ணெய் வந்து எதை குறிக்கும்? அபிஷேகம். பரிசுத்தவான்களுடைய அபிஷேகத்தை நமக்கு தந்து, ஒண்ணு நம்மை ரத்தத்தால் கழுவுனா ஞானஸ்நானம் இல்லைங்களா? அவருடைய திருரத்தால் கழுவுறாரு. கழுவி பரிசுத்தவான்கிற அபிஷேகத்தை நமக்கு தந்து அந்த மனுஷனை என்ன பண்றாரு? அதான் எல்லாம் கழுவிட்டாரு, அபிஷேகமும் தந்துட்டாரு, அப்படியே விட்டு போயிட்டாரா? எங்க கொண்டு போனாரு? என்னம்மா? சத்திரத்தில் கொண்டு போய் விட்டாரு. சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தார். அப்ப இந்த சத்திரம் இருக்குது என்ன? நம்ம கூட ஒரு ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடி நம்ம இருந்த நம்மை இயேசு அவருடைய ரத்தத்தால கழுவி மீட்டு நமக்கு ஆவியானவரை நமக்கு தந்து நம்மளை அப்படியே விட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணுங்க? மறுபடியும் அந்த எரிகோவுக்கு போற அதே பிரயாணத்தை தொடர்ந்துருப்போம் இல்லைங்களா? அந்த மனுஷன் அப்படியே விட்டுருந்தாருன்னு வச்சுங்களேன், அந்த மனுஷன் காயமெல்லாம் ஓரளவுக்கு சுகமாயிடுச்சு. நெக்ஸ்ட் அவருடைய பிரயாணம் எங்க தான்? எரிகோ தான். ஏன்னா அவன் கிளம்பி போனது ஒரு திராட்சை ரசத்தை விற்க போனானோ எண்ணெயை விற்க போனோன்னு தெரியல.
ஆனா அவன் போனது எங்கன்னா எரிகோவுக்கு. அப்ப அவன் மறுபடியும் நல்லா சுகமாயிருந்தாக்கா அவன் எங்க போயிருப்பாங்க? எரிகோவுக்கு போயிருப்பான். அந்த சமாரியன் என்ன பண்ணாரு? நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்து அந்த சமாரியன் அவனை கொண்டு போயிட்டு சத்திரத்தில் விட்டு பராமரித்தான். அப்ப நம்ம கூட இயேசாமி பாவியாக இருந்த நம்மை அவருடைய ரத்தத்தால் கழுவி நமக்கு அவருடைய ஆவியை தந்து பரிசுத்த ஆவியை தந்து நம்ம எங்க வச்சிருக்கிறாருங்க? திருச்சபையில வச்சிருக்கிறாரு. இந்த ஆலயத்தில் கொண்டு விட்டுருக்காரு இல்லைங்களா? இந்த ஆலயம் தான் அந்த சமாரியன் விட்ட சத்திரம். அப்ப இந்த சத்திரத்துல என்ன கிடைக்குங்க? அங்க சத்திரக்காரர் ஒருத்தர் இருப்பாரு இல்லைங்களா? அதான் நெக்ஸ்ட் படிச்சோம்னா, காலையில் அவர் புறப்பட்டு போகும்போது சத்திரக்காரனை பார்த்து 2 பணத்தை கொடுத்து இவனை பராமரிப்பார்கள். என்ன பண்ணுமா? இவனை பராமரிச்சுக்கோ, அப்படியே விட்டுறாது. ஏன்னா ரட்சித்திருக்கிறேன், அவருடைய காயங்கள் எல்லாம் கழுவி இருக்கிறேன். இப்ப அவருடைய காயங்கள் கொஞ்சம் ஆறிக்கிட்டே வருது. ஏன்னா எண்ணெய் போட்டிருக்கிறேன். என்னது? எண்ணெய் போட்டிருக்கிறாரு. அந்த காயங்கள் மேல எல்லாம் நல்ல சமாரியன் எண்ணெய் போட்டிருக்கிறாரு. என்னுடைய காயங்கள் எல்லாம் கொஞ்சம் மாறிக்கிட்டே வருது. அப்படியே விட்டுனா மறுபடியும் என்ன அந்த எரிகோவுக்கு போவான். மறுபடியும் யார்கிட்ட தான் மாட்டுவான்? இன்னொரு கழுவன் வருவான், அவங்ககிட்ட மாட்டிக்கிடுவான். எனவே இவனை அப்படி விட வேண்டாம், சத்திரக்காரரே இவரை கொஞ்சம் பராமரிச்சுக்கோ, இந்த 2 காசு வச்சுக்கோ. வச்சுட்டு இன்னும் என்ன சொல்றாருங்க? நீ இவனுக்கு அதிகமா எதனா செஞ்சிருந்தா நான் திரும்ப வரும்போது உனக்கு கொடுப்பேன். அப்ப நம்ம ஆலயத்துல வந்தோம்னா இது சத்திரம். நமக்கு ஒரு சத்திரக்காரர் இருக்கிறார்களா? சொல்லுங்க, யாருங்க சத்திரக்காரர்? நம்முடைய போதகர் தான். நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அந்த ஊழியக்காரன் தான் நமக்குள்ள சத்திரக்காரர். இப்ப இந்த சத்திரக்காரன் என்ன பண்ணுவாரு? சத்திரத்தில் நிச்சயமா சாப்பாடு இருக்கும். எனக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறார்ல, எதுக்கு? இவரை பராமரித்துக் கொள், மறுபடியும் இவனுக்கு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் போடு, நல்ல 3 நேரம் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்திரக்காரங்க 2 காசை கொடுத்துட்டு போறாரு. நல்ல சமாளி. அப்படின்னா அந்த சத்திரக்காரன் என்ன பண்ணுங்க? உண்மையிலே அவன் நல்ல சத்திரக்காரனா இருந்தாக்கா இந்த மனிதனை அந்த ஒரு சமாளியன் நம்மகிட்ட 2 காசு கொடுத்துட்டு போயிருக்காரு, சும்மா இல்லையே சொல்லிட்டு அவரை என்ன பண்ணணும்? போஷிக்கணும், பராமரிக்கணும். அதுக்காக தான் சத்திரக்காரங்கிட்ட அந்த மனிதனை, அந்த வழிபோக்கனை, அந்த நல்ல சமாளியன் என்ன பண்றாரு? நம்மை இந்த ஆலயத்திலே வைத்து, இந்த திருச்சபையில வைத்து, இந்த திருச்சபைக்கு நம்மளை கொடுத்திருக்கிறார். போதகர், செக்ரட்டரி, தலைவர் இல்லைங்க, திருச்சபையிட கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அது மேபி போதகரா இருக்கலாம், இல்லாட்டி கோயில் பிள்ளையா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நம்முடைய ஆராதனைக்கு அவர்கள் ஒரு சத்திரக்காரர்கள் இல்லைங்களா? நம்ம சபையா திருச்சபையா கூடி இந்த ஆலயத்துல நம்ம அவரை ஆராதிக்கணும். நமக்கு வானத்தின் மன்னா கிடைக்கணும், நமக்கு போஷிப்பு கிடைக்கணும், நமக்கு அந்த ஜீவ ஆகாரம் கிடைக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த திருச்சபையில. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோங்க? இந்த சத்திரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய நிலைமை என்னங்க? புற்றுயிர், காயங்கள் இல்லைங்களா? உயிர் போகவும் இல்லை, சாகவும் இல்லை, உயிரோடவும் இல்லை, மூச்சு மாத்திரம் இழுத்துக்கிட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனா அந்த திருச்சபையில் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்குதுங்க? சாக்கரம் வந்து பரிமாறப்படுது இல்லைங்களா? நமக்கு நல்ல ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, நமக்கு மாதந்தோறும் ராபோஜனம் கிடைக்குது, வாரந்தோறும் ஆராதனை இருக்குது, வசனம் கிடைக்குது. நம்முடைய நான் கூட பார்த்தேங்க, நம்முடைய நான் சில நேரத்தில் யோசித்தது உண்டு. நம்ம ஏதோ ஒரு சிலபஸை வச்சு ஐஎஸ்சி திருச்சபையில் ஒரு சிலபஸை கொடுத்துட்றாங்க. டிசம்பர் வந்தா என்னதுங்க? டிசம்பர் வந்தா என்னதுங்க? கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்துமஸ். ஜனவரி பிறந்தா ஜனவரி வருஷ பிறப்பு. அப்படியே ஏப்ரல் வந்தோம்னா நோன்பு நாட்கள், தபசு நாட்கள். அது முடிஞ்சுன்னா உயிர்த்தெழுதல் பண்டிகை. இப்படித்தான் அப்படிதானே இருக்கு நம்முடைய அட்டவணை. நான் கூட அதை யோசித்தேன். ஆனா நம்முடைய போதகரை இன்ஸ்டால் பண்ணோம் இல்லைங்களா? போதகர் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அலைசேர் வந்தாரு. வரும்போது நம்முடைய டெக்ஸ்ட் என்னவா தான் இருக்குது. நான் அப்பதான் உண்மையில இருந்து நம்ம அப்படி சொல்லக்கூடாது. கடவுள் நிச்சயமா நமக்கு அண்ணன் நாளைக்கு என்ன வேணுமோ அந்த வசனத்தை தரன்றதை நான் உணர்ந்துக்கிட்டேன். கரெக்டா நம்முடைய போதகரை நம்முடைய ஆலயத்துக்கு இன்ஸ்டால் பண்ற, ஆசீர்வதித்து அவரை பணி நியமனம், ஊழிய நியமனம் செய்கிற அந்த நாள்ல கரெக்டா என்ன வசனம்னா, ஒரு ஊழியக்காரனை கடவுள் சீஷர்கள் அனுப்புறாரு இல்லையா?
உன் கையில தடி வச்சுக்காத, இந்த தடியை எடுத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியமங்கள் இருக்கு இல்லையா, கரெக்டா அதே டெக்ஸ்ட். அப்பதான் நான் யோசித்தேன், அது அலெக்சேரு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணலைங்க. அன்னைக்கு அந்த டெக்ஸ்டே நம்ம அந்த வாரத்துல டெக்ஸ்டே அதுதான். அப்ப நம்ம ஆலயத்துக்கு அது எவ்வளவு ஆக்டா பொருந்திருக்கு பாத்தீங்களா. அப்பதான் நான் மறுபடியும் உணர்ந்துக்கிட்டேன், நிச்சயமா நம்முடைய திருச்சபையை கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நினைச்சு நமக்கு என்ன தேவை என்பதை அன்னைக்கு தரான்னு வச்சுக்கலாம். இது நான் ரெண்டு மூணு நியாயங்களை நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன். ஏதோ ஒரு ஞாயிறு ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம சர்ச்சில் கரெக்டா சமாதானத்தை பத்தி அன்னைக்கு டெக்ஸ்ட். நம்முடைய சர்ச்சில் யாரும் ரெண்டு பிரச்சனையா ஒரு பெரிய விஷயம். அன்னைக்கு டெக்ஸ்ட் என்னன்னாக்கா ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட். அப்போ நான் கடவுளை எவ்வளவாக நேசித்திருக்கிறார், எவ்வளவாக நினைத்திருக்கிறார். அப்போ நம்ம இந்த சத்திரத்துல நமக்கு அன்னடிக்க வேண்டிய ஆகாரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எனவே தன் நம்மை குற்றுவராக இருந்த நம்மை, காயப்பட்டிருந்த நம்மை கடவுள் அழைத்து வந்து எந்த சத்திரத்தில் வச்சிருக்கிறாங்க, செயின்ட் பால் லுத்தரன் சர்ச் என்ற ஒரு திருச்சபையில நம்மளை வைத்து நமக்கு தேவையான இந்த போஷிப்பை கடவுள் தந்துக்கிட்டே வராது. நம்முடைய இப்போ ஒப்படைச்சிருக்கிறாரு, அங்க சத்திரக்காரன் இருக்கிறாரு. நம்முடைய கடமை என்ன? போயிட்டார் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க? அந்த சத்திரத்துல அந்த சத்திரக்காரன் கையில நம்ம அடங்கி இருக்கணும். இந்த ஆலயத்துல என்னெல்லாம் சொல்லப்படுதோ அந்த காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த திருச்சபையில என்னென்ன காரியங்கள், என்னென்ன ஜபங்கள், என்ன ஒழுங்குமுறையோ எல்லாவற்றுக்கும் நம்ம ஒப்பு கொடுத்து அந்த திருச்சபையில நம்ம அடங்கியிருந்தா தான் இயேசு மறுபடியும் வருவார் இல்லைங்களா? என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இதை வச்சுக்கோ, என்னை பராமரிச்சுக்கோ, நான் திரும்ப வருவேன். திரும்ப வரும்போது எதனா எக்ஸ்ட்ரா செஞ்சீங்கன்னா உனக்கு என்ன கொடுக்கப்படும்? திரும்ப கொடுக்கப்படும். அப்ப இயேசு சாமி இங்க ஒரு மனுஷனை இந்த ஆலயத்துல நான் விட்டு சென்றேன் என்பது அவருடைய கணக்கில் இருக்கும் இல்லைங்களா? அவருடைய கணக்கில் இருக்கும்போது நாம் இந்த ஆலயத்தை விட்டு வேறு காரியங்களுக்கு, வேறு திருச்சபைக்கு நான் சொல்லல, வேறு உலகத்தின் காரியங்கள், இல்லாட்டி இயேசு விரும்பாத, கடவுள் விரும்பாத காரியங்கள், அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு போயிட்டோம்னா, பாவ வாழ்க்கைக்கு நம்ம போயிட்டோம்னா இயேசாமி மறுபடியும் வந்து தேடுவார். இங்க ஒரு மனிதனை நான் விட்டுட்டு போனேன், அப்ப இந்த சத்திரக்காரர்கிட்ட அது கேட்கப்படும். இந்த திருச்சபையில அது நம்ம கேட்கப்படும். தென்னரசுன்ற ஒருத்தனை விட்டுட்டு போனேன், அவர் இருக்கிறாரா, அவன் இருக்கிறானா? ஏன்னா நான் மறுபடியும் வந்து அவனை எங்க மறுபடியும் கூப்பிட்டு போனோம். இப்படி போயிருக்கிற இயேசு மறுபடியும் எங்க வருவாரு? எருசலேமுக்கு வருவார். இயேசாமி நம்ம சொல்லிட்டு போனார் இல்லையா, கலிலேயரே ஏன் கவலைப்படுறீங்க, இந்த இயேசு எப்படி போனாரோ அதே மாதிரி திரும்பவும் வருவாரு. அப்ப இயேசாமி மறுபடியும் வரும்போது தென்னரச இந்த செயின்ட் பால் லுத்தரன் சர்ச்சில் தேடும் பொழுது, நான் இந்த சத்திரத்துல இல்லாம வேறு உலகத்தின் காரியத்துல, பாவ வாழ்க்கையில, இல்லாட்டி வேறு விக்கிரகாராதனை காரியத்தில் நான் இருந்தேன்னா நான் எருசலேம் போக முடியுமா? அந்த பரமகாணலுக்கு நான் போக முடியுமா? இல்லை. இந்த திருச்சபையில நாம் கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சத்திரத்துல நாம் இருந்தவங்க தான் நமக்கு எல்லா போஷிப்பும் இங்க உண்டு இல்லைங்களா? இயேசு மறுபடியும் வரும்போது நம்மை இங்கே தேடுவார். அப்ப இயேசு மறுபடியும் நம்ம இங்க தேடணும்னாக்கா தேட வருவார். எதுக்கு தேடுவார்? இப்ப நம்ம இந்த திருச்சபையில இயேசு நம்மை தேட வராதுன்னு வச்சுங்களேன், எதுக்கு தேடி வருவாரு? இப்ப படிக்க எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. போதும். அப்ப இயேசு மறுபடியும் நம்மை தேடி வர்றாருனாக்கா, இங்க விட்டுட்டு போது சத்திரம், இந்த சத்திரத்துல விடும்போது நான் காயப்பட்டவன், என்கிட்ட வஸ்திரமே இல்லை இல்லையா? என் வஸ்திரத்தை யார் பிடிக்கிட்டது? கல்வன், சாத்தானாகிய கல்வன் பிடிக்கிட்டான், எனக்கு விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப இந்த சத்திரத்துல எனக்கு என்னன்னாக்கா மருந்து மாத்திரை எல்லாம் கிடைக்கும், என்னுடைய காயங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கும், என்னுடைய காயங்கள் எல்லாம் ஆறி இருக்கும். ஆனா காயம் ஆறினாலையும் அந்த காயத்துடைய வடு இருக்கும் இல்லையா? இருக்குமா இல்லையா?
சத்திரத்துல எண்ணெய் எல்லாம் பூசுறாங்க, காயமெல்லாம் ஆறிடுச்சு. காயமாறினாலும் முகத்துல ஒரு வெட்டு, கையில ஒரு வெட்டு, ஒரு வெட்டு, இதெல்லாம் இருந்தா ஒரு பார்ப்பதற்கு அழகா இருக்குமா இல்லையா? ஒரு ஒரு மணப்பெண்ணை பார்க்குறாங்க. அந்த மணப்பெண்ணை பார்க்கும்போது முகத்தில் இங்கே ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டால் இருந்தாக்கா பையன் பார்க்க போகிற பையன் அந்த பொண்ணு எனக்கு போதுன்னு சொல்லுவாரா? அப்போ அவர் என்ன அந்த பெண்ணு என்ன ஆகணுங்க? அழகாகும். அந்த அழகைத்தான் வசனம் என்ன சொல்லுது? ரூபவதியா இருக்கணுமா. அப்போ இந்த எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம படிச்சோம்னா, இப்ப எல்லாம் தரவா படிச்சிருக்கீங்க நான் நினைக்கிறேன் இல்லையா? எஸ்தர் புஸ்தகத்துடைய சரித்திரம் உங்களுக்கு எல்லாம் இப்போ டீட்டெயிலாக, ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் எழுத போறோம், ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ ராஜா யாரை தள்ளிட்டாரு சொல்லுங்க. அதுதான் சொல்ல, அப்பதான் தெரியும். வஸ்தி ராஜாவை அந்த ராணி என்ற ஸ்தானத்துல இருந்து தள்ளிடுறாரு. தள்ளிட்டு இப்ப ராஜா இருக்கிறாரு, ராஜரீகம் இருக்குது, அரண்மனை இருக்குது, ராஜா எல்லாமே இருக்கிறாரு. அங்க யாரும் இல்லை, ராணி இல்லை. ஒரு ராஜ்யத்திற்கு ராஜா இருந்தா ராணி இருக்கும், அப்பதான் அந்த ராஜ்யம் முழுமை பெற்ற ஒரு ராஜ்யம். இப்ப எஸ்தர் இது ராஜா வஸ்தியை தள்ளி விட்டுறாருங்க. ஏன் தள்ளி விட்டாருங்க? என்னங்க சொல்லுங்க, ஏன் வஸ்தியை தள்ளி விடுறாருங்க? ஆமென், அல்லேலூயா. ராஜா அவர்தான் ராஜா இல்லைங்களா? அவர் இஷ்டப்படி இந்த தேசத்தில் இருக்கிற எத்தனை தேசங்க? வெரி நல்லா படிச்சுக்கிறீங்க. அப்ப நாளைக்கு எல்லாம் 127 நாட்டுக்கு ராஜானா எப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் இல்லை? நம்ம சோழ சாம்ராஜ்யத்தை விட பெரிய ராஜ்யம். அந்த நாட்களில் சொல்லப்பட்ட சோழ சாம்ராஜ்யம் இல்லையா? சோழர்கள் பரம்பரை, சோழ சாம்ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை விட பெரிய ராஜ்யம் யாரோடதுனாக்கா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடு ஆகஸ்ட் ராஜாவுடைய கண்ட்ரோல் இருக்குது. அப்ப அவர் எவ்வளவு வல்லமை இல்லைங்களா? அவர் சொன்னா எல்லாமே நடக்கும். இவன் வேணாம்னா வேணாம், ஓகே அப்படிதான். அப்படிப்பட்ட ராஜா அவருடைய மேன்மையை காட்ட, அப்படிதான் எழுதிருக்குது. அவருடைய மேன்மையை காட்டுறதுக்கு, அவருடைய ராஜ்யத்தின் வல்லமையையும் அந்த மேன்மையை காட்டுறதுக்கு ராஜா ஒரு விருது பண்றாரு. அந்த விருது பண்ணும் பொழுது இப்போ ஒரு ராஜா நல்ல கம்பீரமா, அழகா, ரொம்ப சௌந்தரியமா, உறுதியா இருப்பாங்க இல்லையா? இப்ப இந்த ராஜாவுக்கு மனைவி இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளவு பெருமை. உலக அழகி ஐஸ்வர்யாய் இல்லைங்களா? அப்படி ஐஸ்வர்யாய் கணவரா வர்றது எப்படிதான் இருக்கணுங்க? அமிதாப் பச்சனுடைய மகன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் இல்லையா? அப்போ ஒரு ராஜாவுடைய மனைவி ராணி எப்படி இருக்கிறாங்கன்னா, அது பார்த்தாவே உலகத்துக்கு அதிசயம். ராணியை பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு வேண்டும். அந்த விஷயத்தை இவ்வளவு கணக்கு புரிஞ்சு ஆகஸ்ட் ராஜா விரும்பல. ஏன்னா அந்த ராஜாக்கள் வந்திருக்கிற சிற்றரசர்கள் வருவாங்க இல்லைங்களா? அந்த சிற்றரசர்களுக்கெல்லாம் மேன்மை புரிந்து கணம் புரிந்து ஆகஸ்ட் ராஜாவுடைய அந்த தேசத்துடைய வல்லமை என்னன்னு புரியுது, அவருடைய மகத்துவம் என்னன்னு புரியுது. எங்களால் பார்க்கவே முடியல அப்படின்ற ஒரு குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் ராஜா என்ன பண்றாரு? ராணியே, உங்களுடைய ராஜ்ய வஸ்திரத்தை கருத்து கொண்டு உங்களுடைய விருந்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ராணிக்கு என்னது, நான் இந்த 127 தேசத்திற்கும் நான் ராணி, வந்திருக்கிறதெல்லாம் யாருங்க? சிற்றரசர்கள், சின்ன சின்ன தேசத்துடைய அரசர்கள். அவங்க முன்னாடி நான் போயிட்டு ஐ எம் நாட் எ எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டைலாக் வரும். அதே மாதிரி இந்த ராணி கூட சொல்றாங்க, ஐ எம் நாட் எ எக்ஸிபிஷன், மற்றவங்க கண் பார்க்கறதுக்கெல்லாம் நான் வர முடியாது அப்படின்னு ஒண்ணு இந்த ஆகஸ்ட் ராஜாவுக்கு கோபம். அதாவது அந்த ராணி மேல அன்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன்னா அடுத்த பின்னாடி அதிகாரிகள் நாம் வாசித்தோம்னா நடந்தது எல்லாவற்றையும் ஆகஸ்ட் ராஜா சிந்தித்தான். வஸ்தியையும் நினைவு கூர்ந்தான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. வஸ்தியையும் நினைவு, அப்போ யோசிக்கிறான், என்னடா இது ஒரு சின்ன ஒரு ஃபிராக்ஷன் அந்த செகண்ட்ல இந்த ராணியை தள்ளிட்டு மேலே கூட யோசிக்கிறான் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுது, இந்த இவருக்கு அந்த ஏன்னா இருக்கிறதெல்லாம் சிற்றரசு உட்காந்துக்கிறாங்க. அந்த சேத்திரத்தை மற்ற அந்த பிரதானிகளை சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ராஜாவே நீர் பெரிய மகன், உண்மையே உங்களுக்கு மனைவி என்ன பண்ணிட்டாங்க,
அலட்சியப்படுத்திட்டாங்க. இது தேசத்துல இருக்கிற எல்லாரும் கேட்டாக்க எல்லா பெண்களும் என்னதான் பண்ணுவாங்க? இதே மாதிரி தன்னுடைய புருஷனை அலட்சியப்படுத்துவாங்க. அவர் என்னவோ மன்னிச்சு விட்டுருப்பாரு, இந்த கூட இருக்கிறதுக்கு ஏத்துட்டு இருப்பாரு. ஏத்துக்கிறதுல ராஜாக்கு என்ன பண்ணிடுச்சு? மண்டைக்கு ஏறிடுச்சு. ரிஜெக்ட். வஸ்தியை ராணுடைய ஸ்தானத்திலிருந்து தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டுட்டாரு. அப்ப அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த சிம்மாசனத்துல இருக்கிற ராணியுடைய சிம்மாசனம் காலியா இருக்குது. அது நிரப்பப்பட்டமே. அப்பதான் ராஜா என்ன பண்றாரு? அந்த 3ஆம் வசனம் சொல்ற மாதிரி, போங்க சூசான் தேசத்துல எல்லாம் போங்க, அந்த 127 தேசத்துல இருக்கிற ரூபவதியான பெண்களை எங்க கொண்டு வரணும்? அரண்மனைக்கா? இன்னும் போய் டீட்டெயிலா என்னங்க? சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னிமாடத்துக்கு கொண்டு சேருங்க. முதலாவது ஒரு மனுஷனை எங்க சேர்த்தாரு? முதலாவது ஒரு குற்றவாளியாக இருந்த மனுஷனை எங்க கொண்டு சேர்த்தாருங்க? சத்திரத்தில் சேர்த்தாருங்க. இப்ப அந்த மனிதன் அவனுடைய காயங்கள் எல்லாம் சுத்தமாயிடுச்சு. அந்த திருச்சபை என்ன பண்ணிருக்குதுங்க? இப்போ நல்ல சுகமான ஆரோக்கியமான ஒரு உடம்புல இருக்குது, காயங்கள் இல்லை, எல்லாமே இல்லை. ஆனா ராஜா கிட்ட போகணும்னாக்கா எப்படி இருக்கணுங்க? ரூபவதியா இருக்கு. அப்ப அந்த ரூபவதியா மாறணும்னாக்கா என்ன பண்ணணுமா? என்ன சார்? கன்னி மாடத்திற்கு போனோம். கன்னி மாடத்துல கூட ஒரு விஷயம் இருக்குங்க. படிக்க கீழே அவ எப்படி ரூபவதியா மாறுவான்னு சொல்லிட்டு வசனம் இருக்குதுங்க. சுத்திகரிப்புக்கு ஏற்ற காரியங்கள் அங்கே செய்யப்பட வேண்டும். நல்ல, அதாவது தேடி வர்றது ரூபவதியான ஸ்திரீகளை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. சத்திரத்தில் இருக்கிற காயப்பட்ட பெண் இல்ல, அந்த சத்திரத்துல எண்ணெய் பூசி எல்லாம் சுகமாயி பர்ஃபெக்டா இருக்குது இல்ல, காயங்கள் எல்லாம் அந்த வடுகள் எல்லாம் இல்லாம நல்லா இருக்கிறாங்க, அந்த கன்னிகையை தான் கொண்டு வா. கொண்டு வந்து அது என்ன பண்ணுமா? சுத்திகரிக்கப்படணும். காயங்கள் எல்லாம் மறைஞ்சிடுச்சிங்க, வடுக்கள் கூட இல்லை, ஆனாலையும் ஏன் சுத்திகரிக்கப்படணும்? எத்தனை மாசம் சுத்திகரிக்கப்படணும்? என்னமா? 12 மாசம். அதுதான் கேட்டேன். ஏன்னா அதான் தெளிவாக தான் இருக்கேன். நான் நாளைக்கு எக்ஸாம் வரல. 12 மாதம் 6 மாசம் என்ன போட்டு சுத்திகரிக்கணுமா? என்னங்க இல்லை, என்ன படிச்சிருக்கீங்கன்னு பாக்குறேன். 6 மாசம் எதை கொண்டு சுத்திகரிக்கணும்? வெளுப்புல 6 மாசம் சுத்திகரிக்கணும். அடுத்த 6 மாசம் சுகந்த வர்க்கம். சுகந்த வர்க்கத்துக்கு 6 மாசம் வெள்ளை போடும். புதிய நமக்குள்ள 6 மாசம் வெள்ளை போடும். 6 மாசம் சுகந்த வஸ்துக்களினால் தன்னை 12 மாதம் சுத்திகரிச்சுக்கிட்டோம்னா அது என்ன? அந்த கன்னி மாடம்னா வேற ஒண்ணு இல்லைங்க. இப்போ நம்ம சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டா நம்ம பார்த்தோம்னா ஜாய்ஸ் தான் பார்த்தோம் இல்லையா? திருமணத்துல ஜாய்ஸ் வந்துச்சு. வரும்போதே எங்கிருந்து நேரம் ஸ்ட்ரைட்டா வீட்டுல தான் வந்துச்சுங்க. ஜாய்ஸ்மா நேரம் எங்கிருந்து சர்ச்சைக்கு வந்தீங்க? மண்டபத்துக்கு பேர் சர்ச்சைக்கு இல்லை, சர்ச்சைக்கே சொல்றேன். வீட்டுல இருந்து வந்தீங்களா, வேற ஒரு இடத்துல வந்தீங்களா? எந்த இடம்? இல்ல, பியூட்டி பார்லர் இல்லையா? பியூட்டி பார்லர் வந்து நேரா சர்ச்சுக்கு வருது. சர்ச்சுக்கு ஏன்னா திருமணம் என்பது சர்ச்சில் தானே, மண்டபம் வந்து அது இருந்து அது வேற. திருமணத்துக்கு நேரா எங்கிருந்து வருதுங்க? வீட்டுல இருந்து வரல, பியூட்டி பார்லர் இருந்து நேரா சர்ச்சுக்கு வருது. ஏன் பியூட்டி பார்லருக்கு போச்சு? தன்னை அழகுபடுத்தி. எப்படிப்பட்ட அழகுங்க? ரூபவதியா இருக்கிற சாய்ஸ் தன்னை இன்னும் அழகுபடுத்திக்கிட்டு ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணுமா? அப்படி பார்த்த உடனே ஜானுக்கு பிடிக்கணும். எப்படிங்க? சாதாரணமா இல்ல. சத்திரத்தில் இருந்தா அந்த அம்மாக்கு என்ன இருக்கு? கொஞ்சம் வடுக்கள் இருக்கு, கொஞ்சம் அந்த பாக்சஸ் எல்லாம் தெரியுது. ஆனா இந்த அம்மா கன்னி மாடத்துக்கு போது, கன்னி மாடத்துல போனாக்கா இங்க கொடுக்குற உபதேசம் இல்லை. சத்திரத்துல கொடுத்தா பாருங்க, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துங்க, நீங்க ராபோஜனம் எடுத்துங்க, அந்த உபதேசம் இல்லைங்க.
கன்னிமாடத்துக்கு போனா என்ன உபதேசம் வருங்க? ஆவிக்குரிய அலங்காரம் இல்லையா? இப்போ டெய்லி நாக்கு கிரீம் போடுறேன், நான் கருப்பாக தான் இருக்கிறேன், ஒரு கேஸ் போடணும், நான் ஃபேர் லவ்லி கம்பெனி மேலே கேஸ் போட்டேன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமா ஃபேர் லவ்லி போடுறேன் சார். என்ன சார்? ஹலோ, 20 வருஷமா ஃபேர் லவ்லி போடுறேன், ஒன்றும் வரல. ஆனா கம்பெனி தப்பு. இந்த மாதிரி டெய்லி ஜாய்ஸ் வந்து கிரீம் எல்லாம் போடும், பவுடர் போடும், கிரீம் போடும், எல்லாமே போடும். ஏன் அப்படியே வரல? அப்படியே வந்தா ராஜாவுக்கு என்ன பண்ணாரு? பிடிக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சத்திரத்தை விட்டு நம்ம மனவாட்டியா போகணும்னா, வஸ்தியோட ஸ்தானத்திற்கு எஸ்தர் போகணும்னாக்கா என்ன பண்ணணுங்க? 12 மாசம் நம்ம ரெகுலரா போடுற மேக்கப் பத்தாது, நம்ம ரெகுலரா பண்ற ஜபம் பத்தாது, நம்ம ரெகுலரா வர தியானங்கள் பத்தாது, நம்ம இயேசுவுக்கு மனவாட்டியா நிற்க போறோம். இப்ப இந்த வார்த்தைகள் கூட இந்த எஸ்தருடைய புஸ்தகம் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது அப்படியே பரலோகத்துடைய திட்டங்கள். நான் தான் சொல்றேன்ல, வேதத்துல ஒரு 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 விஷயம் எழுதப்பட்டிருக்குனாக்கா நிச்சயமா அது பரலோகத்துடைய அனுமதி இல்லாம அந்த காரியம் எழுதப்படாது. அது பரலோகத்துடைய திட்டம். இந்த எஸ்தருடைய சங்கதி கூட, இந்த எஸ்தருடைய ஹிஸ்டரி கூட அப்படியே பரலோகத்தின் திட்டங்கள். ஏன்னா ராஜா என்பது யாருங்க? இயேசு ராஜா. இப்போ இதுல சொல்றேன், அப்படியே நான் ஆவிக்குரிய விஷயத்துக்கு போறேன், பரலோகத்தின் திட்டத்துக்கு போறேன். ராஜானா இயேசு ராஜா. இயேசு ராஜா தனக்கு மனவாட்டி, அவர் ராஜாவை விட்டு இருக்கும்போது அவருக்கு மனவாட்டி வேணுங்க. அப்ப முதல்ல அவர் தன்னுடைய சொந்த ஜனமா ஏற்றுக்கிறது யாருங்க? இஸ்ரேல் ஜனத்தை. அந்த இஸ்ரேல் ஜனம் இயேசுவை தன்னுடைய மனவாளனா ஏற்றுக்கிடுச்சா? மேசியாவா? இன்னைக்கு கூட ஏற்றுக்கல. இஸ்ரேல் ஜனம், யூத ஜனம் இயேசு தான் இந்த உலகத்திற்கு மேசியா, ரட்சகர்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட ஏற்றுக்கல. அதனால இயேசு அவங்க என்ன பண்ணாரு? இந்த இஸ்ரேல் ஜனத்தை அதோடைய ஸ்தானத்திலிருந்து தள்ளிட்டு அப்பதான் என்ன பண்றாரு? போங்க, இந்த உலகம் முழுசும் போங்க, உலகம் முழுசும் போயிட்டு எனக்கு ஒரு ரூபவதியான ஒரு கன்னிகையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சுவாமி தன்னுடைய பிரதானிகளுக்கு அனுப்புறாரு. அப்ப எல்லாம் அனுப்பிச்சு இயேசு சுவாமியை வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஜனம் தான் அவருடைய மனவாட்டி தான் யாருங்க? புஜாதியராகிய நம்ம புதிய சகோதரர்களாகிய புதிய திருச்சபையாகிய நம்மை தான் மனவாட்டியா அவர் ஏற்றிருக்கிறாரு. ஏற்று இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? சத்திரத்தில் இல்ல, நம்ம கன்னிமாடத்துக்கு வந்துட்டோம். அப்ப கன்னிமாடத்துக்கு என்னைக்கு நம்ம ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு இந்த திருச்சபைக்குள்ள வந்துட்டோமோ, இந்த திருச்சபை மறுபடியும் என்னவா மாறுதுங்க? சத்திரமா இருந்த திருச்சபை என்னவா மாறுதுங்க? கன்னிமாடமா மாறுதுங்க. கன்னிமாடமா மாறுற திருச்சபை அந்த கன்னியை எப்படி மாற்றணுமா? ரூபவதியா மாற்றி, அந்த சரித்திரம் எல்லாம் தெளிவா படிச்சுட்டீங்க. அப்போ அங்க காண்கிற ஒவ்வொருத்தருடைய கண்களிலும் யாருக்கு தயவு கிடைச்சிச்சு? எஸ்தருக்கு ஏகாவுடைய கண்களில் தயவு கிடைக்குது. மொர்தெகாய் அவருக்கு சப்போர்ட் பண்றாரு. இருக்கிற பிரதானிகள் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி அந்த எத்தனை ஸ்டேஜுங்க கன்னிமாடத்துல போயிட்டு முதலாவது போயிட்டு மறுபடியும் வந்து எத்தனை ஸ்டேஜ் இருக்குங்க? 2 ஸ்டேஜ் இருக்கு. ஏன்னா முதலாவது ஒரு இரவு அந்த கன்னி வந்து ராஜாவை பார்க்க போனோம். போயிட்டு அது என்ன பண்ணுவாருங்க? அந்த கன்னிமாடத்துல செகண்ட் ஸ்டேஜ் ஒன்று இருக்கு, அங்க வைப்பாரு. ஓகே, இந்த பொண்ணு கொஞ்சம் ஓகே, இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவங்க வேண்டாம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல ஒரு 10 பேரை செலக்ட் பண்றாருன்னு வச்சுங்களேன். 2வது ஸ்டேஜ்ல ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 10 பேர்லயும் யார் தான் மனவாடி? யார் தான் ராணி? எஸ்தர் தான். ஏன்னா நம்ம படிச்சோம்னா, எஸ்தரை பத்தி படிச்சோம்னா, அந்த அம்மாவுடைய சில அந்த குவாலிட்டிஸ், அந்த என்ன சொல்றது, குணநலன்களை பத்தி இருக்குது. அந்த அம்மா தனக்கு இது கொடு, எனக்கு மேக்கப் பண்ணிருக்கு அது கொடு, எனக்கு அந்த பொருள் கொடு, எனக்கு லேக்மி கொடு, அதெல்லாம் கேட்கவே இல்லை. அது என்ன பண்ணிச்சாங்க? கன்னிமாட தலைவன் யாருங்க? ஏகா. இந்த கன்னிமாட தலைவன் அந்த அம்மாவுக்கு என்ன கொடுத்துச்சோ அது அப்படியே போகுது எனக்கு இல்லையா? படிச்சுங்க தானே? எஸ்தர் என்ன பண்ணுது? எனக்கு எக்ஸ்ட்ரா கொடு, எனக்கு அந்த மேக்கப் எல்லாம் கொடு அப்படின்னு கேட்கவே இல்லைங்க.
நம்முடைய ஐஎன்சி திருச்சபையில என்ன கொடுக்குறாங்களோ அது எனக்கு போதும். மற்ற திருச்சபை மற்ற கன்னிமாடத்துக்குள்ள போனா என்ன சொல்றாங்க? நீங்க அபிஷேகம் பெற்றுங்க, நீங்க அந்நிய பாஷை பேசணும், நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஆனா நம்முடைய திருச்சபை எது மேல கட்டப்பட்டிருக்குங்க? விசுவாசத்தின் மேல. இது எல்லாம் இருந்தாலும் கொரிந்தியர் என்ன சொல்றாருங்க பவுல்? இந்த வரங்கள் எல்லாம் இருக்கணும், ஆனா இல்லாம இல்ல, வேண்டாம் சொல்லல போறது. இவர்கள் எல்லாம் அழிந்து போகும் இல்லைங்களா? ஆனா மேலானது என்னது? விசுவாசம், நன்னம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரியது. அதான் உப்பு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா? அப்ப மனிதராகி நீங்களே உலகத்துக்கு உப்புனாக்கா அந்த மனுஷராக நம்மகிட்ட என்ன இருக்குங்க? அந்த அன்பு இருந்துச்சுன்னா தான். அந்த அன்பு இல்லைன்னா என்ன பண்ணுமா? அந்த உப்பு சாரம் வச்சு போனா என்ன பண்ணுவாங்க? தூக்கி இல்லைங்க. பைபிள் என்ன சொல்லுங்க? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே இல்லாமல் வேற ஒண்ணுக்கும் உதவாது. அப்போ அந்த கன்னிமடத்துல இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கன்னிமடம்னாக்கா என்னப்படி ஐஎன்சி திருச்சர்ச் செயின்ட் பார்வத்தூர் சர்ச். இங்க நமக்கு என்ன போதனைகள் வருது? இப்ப நான் அடிக்கடி வீட்டுக்கு சொல்லுவேன், சில விஷயங்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாரு, நிறைய சொல்ற புரிய மாட்டேங்குது. நமக்கு அந்த விசுவாசம் போகுதுனாக்கா விசுவாசம் மாத்திரம் போதாது, கிரியையில் என்ன பண்ணுவோம்? கிரியையில விசுவாசம் செத்தது. நான் விசுவாசிக்கிறேன், கடவுள் நான் அன்பு கூறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியை செய்யலன்னு வச்சுக்க, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் நான் போகுமா? ஐஏஎஸ் சேரும்போதே ஒரு ஐஏஎஸ் போட்டு ஆகுமா? ஐஏஎஸ் ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும், அதுல எக்ஸாம் எழுதணும். அவ்வளோ அது ஒரு தியானம் மாதிரி தியானிச்சதான் என்னதுங்க ஐஏஎஸ், கலெக்டர். அந்த மாதிரி இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் கூட இப்போ கன்னிமாடத்துல நான் சொல்லுதான், இப்போ நமக்கு ஞான ஸ்நானம், சாக்கிரமம், விசுவாச பிரமாணம் எல்லாம் இருக்குது. இது மாத்திரம் போதுனாக்கா இதிலும் அதிகமான காரியங்கள் இருக்குது. ஒருவேளை நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு என்ன பண்ணுங்க? வசனம் என்ன சொல்லுங்க? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ என் பிதாவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ கொடுக்கப்படும். ஒருவேளை நாம் பிதாவின் நாமத்தினால, ஏசப்பா உங்களுடைய நாமத்தினால எனக்கு உங்களுடைய அபிஷேகத்தை கொடுக்க மாட்டாரா? எனக்கு வார்த்தை வரங்களை கூட, நாவு வரங்களை கொடுங்க, நான் அந்நிய பாஷை பேசணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா கிடைக்காதா? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை, மாம்சமான யாவர் மேலும் அப்படிதான் வசனம் சொல்லுது. ஒருவேளை பிரியமானவர்களே, ஒருவேளை நாம சத்திரத்தின் அனுபவத்தில் கடந்து நம்ம எந்த அனுபவத்துக்கு போகணுங்க? கன்னிமாடத்துடைய அனுபவத்துக்கு நம்ம போகணும். இந்த கன்னிமாடத்துல போனோம்னா தான் இயேசுக்கு ஏற்ற அலங்காரம் நம்மிலே காணப்படும். அந்த அலங்காரத்தோடு நம்ம இயேசுவை பார்க்க, ராஜாவை பார்க்க தான் எஸ்தருக்கு என்ன பண்ணுதுங்க? அந்த தயவு கிடைக்குது. ஏன்னா பார்த்த உடனே இந்த பொண்ணு எப்படி இருக்கிறா? ரூபவதியா இருக்கிறா. உன்னத பாட்டு சொல்ற மாதிரி என் பிரியமே ரூபவதியே அப்படின்னு பாடுறாருல்ல, அந்த மாதிரி. ஏன்னா அதை பார்த்த உடனே இந்த ராஜா பாக்குறாரு, எஸ்தர் அப்புறம் ரூபவதியா. ஏன்னா இப்ப நம்ம கூட உலகத்தில் பொண்ணு பார்க்க சொல்லுவோம். பொண்ணு பார்க்க நம்ம மகனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறோம்னு வச்சுங்களேன், போனாக்கா ஓவர் மேக்கப் போட்டு ஒரு பொண்ணு வந்தாக்கா என்ன சொல்றாங்க? இல்ல ரொம்ப ஓவரா மேக்கப் போட்டா ரொம்ப மேக்கப் போட்டு வந்துக்குது அப்படின்னு சொல்றோம்ல. நம்ம முகத்துல அப்படியே அப்படின்னு வந்த மாதிரி அப்படி இருக்கும். மேக்கப் இல்லைனாலே நல்லா இருக்காது. அப்ப எப்படி இருக்கணுங்க? எஸ்தர் ஏகா என்ன கொடுத்தாரோ அதை மாத்திரம் கொடுத்துச்சு. அது எக்ஸ்ட்ரா நான் கேட்கணும், எனக்கு அது வேணும், இது வேணும், நான் ரொம்ப நயமா பேசணும், நான் அந்நிய பாஷை இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட அது வேணும்னா இந்த சத்திரக்காரர் கன்னிமாட தலைவன் இந்த பெண்ணுக்கு எதை கொடுக்கணும்னு கடவுள் நினைப்பாரோ அது கிடைக்கும். அந்த அலங்காரம் நமக்கு போதுங்க. ஆனா அந்த அலங்காரத்தோடு நம்ம ராஜா கிட்ட போனதான் நம்ம யாருங்க? ராணி. இயேசுவாகிய மணவாளன் இந்த திருச்சபையை அவர் மணவாட்டியை தேர்ந்தெடுத்திருக்காரு. தேர்ந்தெடுத்து கன்னிமாடத்துல நம்ம கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுங்க? இயேசுக்கு ஏற்ற அலங்காரம் நமக்கு வேணும். அப்ப நம்ம பார்க்கும்போது இயேசுக்கு இந்த மணவாட்டி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டா நம்ம என்னவா இருக்கும்?
மனவாட்டியா. அந்த மனவாட்டியா நம்ம இருக்கிற நேரத்துல இப்ப எஸ்தர் ராணி கூட ஒரு வேண்டுதலுக்காக அந்த அகஸ்து ராஜா மத்தியில போய் நிக்குது இல்லைங்களா? நிக்குதானுங்க. என்ன என்ன விஷயத்துக்கு போச்சுங்க? யூதருடைய ரட்சிப்புக்காக அந்த எஸ்தர் ராணி அகஸ்து ராஜா அந்த அந்த ராஜா கிட்ட போனா ஒரு புரோட்டோகால் இருக்கு இல்லையா, ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா? என்ன சிஸ்டம் அது? ராஜா சொல்லணும், ராஜாவுக்கு முதலே அறிவிக்கப்படணும், இந்த மாதிரி இவர் வந்து உன்னை பார்க்க வரணுமா அப்படின்னு சொல்லணும். ராஜா வந்து வர சொல்லணும்னு சொல்லியிருக்கணும். அப்படியே வர சொன்னாலையும் ராஜா கிட்ட கொண்டு போய் நிற்கும் போது ராஜா என்ன பண்ணுமா? பொற்செங்கோலை நீட்டும். ராஜா நீட்டி அதை நம்ம தொட்டாதான் நம்முடைய காரியம் இங்க சொல்லப்படலாம். எனவே ஏசாமி கூட ராஜாவாக வீழ்ச்சிக்கிட்டு அங்க போய் நிற்கும் போது இந்த நம்ம மேல ஒரு அன்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம மேல ஏசாமிக்கு நல்ல ஒரு ஐக்கியம் வந்துருச்சு. நமக்கும் ஏசாமிக்கும் அவர் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கிறோம் இல்லையா? பாவத்துக்கு விலகி ஜீவிக்கிறோம், மற்றவங்க மேல அன்பு கூறுறோம், அவருடைய 10 கட்டளை நிறைவேற்றுறோம். எல்லாம் வச்சு நிறைவேற்ற அவருடைய வார்த்தைப்படி நம்ம ஜீவிக்க ஏசாமிக்கு நம்ம மேல என்ன வருங்க? ஒரு பட்சத்தில் வரும். நமக்குள்ள நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு வருங்க. அப்ப அன்பு வரும்போது ஏசாமி ஒரு முக்கியமான விஷயமா கூட இருக்காருன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு விஷயத்த பிதாகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, நம்ம போயிட்டோம். அப்ப ஏசாமி என்ன பண்ணுவாருங்க? என்ன பண்ணுவாரு? எஸ்தர் புத்தகத்தின்படியே சொல்லுங்களா? எல்லாம் படிச்சிட்டீங்களா? அதான் கேட்கிறேன். இப்போ ஏசாமி பிதாவோட ஒரு மெயின் டிஸ்கஷன்ல இருக்கிறாரு. நமக்கு ஏசாமி பார்க்கணும்னு சொல்லி ஏதோ விஷயத்துக்கு போயிட்டோம். அப்ப ஏசாமி நம்ம என்ன பண்ணுவாருங்க? என்ன எஸ்தர், என்னத்துக்கு வந்த, என்ன வேணும் கேளு, இந்த செங்கோல் நீட்டப்பட்டுருச்சு. எப்போ வருங்க அது? ராஜா அது எஸ்தரை பார்த்த உடனே ராஜா பிடிச்ச மாதிரியே எஸ்தர் இருக்கிறா. எப்படி ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரியே எஸ்தர் இருக்கிறா. அந்த ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரியே எஸ்தர் மாறணும்னா 12 மாசம்ன்றது என்னதுங்க? ஒரு பர்ஃபெக்ஷன். ஒரு 12 மாசம் தான் அது ஒரு வருஷம் இல்லைங்களா? அந்த அந்த பர்ஃபெக்டா நம்முடைய சுத்திகரிப்பு நிறைவேறுது. நம்மளே காணப்படுகிற அந்த சுத்திகரிப்பானது ஒரு முழுமையான ஒரு சுத்திகரிப்பா உண்டாகி அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு 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 சௌந்தரியம் நம்மள வந்துச்சுன்னா அந்த அந்த ராஜாவுக்கு நம்ம என்னமே வராது, கோபமே வராது. நம்ம திடீர்னு போயிட்டு ஏசாமி ஏசப்பான்னு கூப்பிட்டோம்னா, ஐயோ என் புள்ள கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணு என்னுடைய மனமாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏசாமி நமக்காக இறங்கி நம்முடைய காரியங்களை, நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராக. முதலாவதாக குற்றூராய் இருந்த நம்மை இந்த ஆலயமாகிய சத்திரத்தில் சேர்த்து சத்திரக்காரன் மூலமாக நம்மை போஷிக்கிறாரு. போஷிச்சு நல்ல சுகமாய் ஆரோக்கியமான நம்ம அவருக்கு மனவாட்டி ஆகிறதுக்கு நம்ம மறுபடியும் எங்க போகணுங்க? கன்னிமாடத்துக்கு போகணுங்க. கன்னிமாடத்துக்கு போய் கன்னிமாடத்துல சும்மா இருந்தாகிறது ஏகா கொடுக்கிற எல்லா சுகந்த வஸ்து வெள்ளைக்குளம் இவைகளினால நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்க அப்படி ராஜாவை ஏசாமி பார்த்த உடனே நம்மை பிடிக்கிற அளவுக்கு நம்மள ஒரு ஒரு சௌந்தரியம். நம்மை பார்க்கும் போதே ரூபவதியே வா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிற அந்த ஸ்தானத்துக்கு நாம் சென்றோம்னால், ஒருவேளை இப்போ நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வந்தாலும் அவர் ராஜாவாக இருக்கும்போது அவரோட மனவாட்டியாய் நாம் காணப்பட நம்ம ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் கண்களை மூடலாம். ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடுவோம். நம்முடைய நிலைமை, நம்ம என்ன குற்றவாளியாக இருக்கிறோமா? இன்னும் கூட கிந்தி நடக்கிற உடை ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனமானது. அவருடைய கடவுள் நம்மை இன்னும் கூட அவருடைய கிருபையால நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய வருகையை தாமதிக்கிறார். ஏன்னாக்கா இன்னும் அவருக்கு ஏற்ற அந்த பரிசுத்தம் நம்மிலே இல்லை. அவருக்கு ஏற்ற அந்த சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ரூபவதி, சுத்திகரிக்கப்பட்ட ஒரு சௌந்தரியம் நம்மளே இன்னும் கூட இல்லை. ஒருவேளை நம்ம சத்திரத்துல
கொண்டு விடப்பட்டு காக்கப்பட்டோம். நமக்கு காயங்களை நம்முடைய காயங்களை அவரே ஏற்றுக்கொண்டார். அவருடைய ரத்தத்தால் கழுவி அவருடைய பரிசுத்தாவியை தந்து நமக்கு அபிஷேகித்து நம்மை சத்திரத்தில் வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம சத்திரத்தில் இருக்கிறோமா இல்லை கன்னிமாடத்தில் இருக்கிறோமா, அந்த நிலையை நாம் உணரணும். ஒருவேளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் கூட கிருபை உள்ளவராகவே இருக்கிறார். அவருடைய நோக்கம் அவர் தெரிஞ்சுக்கிட்ட ரூபவதியாகிய என்னுடைய திருச்சபையே என்னுடைய மனவாட்டியேன்னு சொல்லிட்டு தான் நம்மை அழைக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து நம்மை சுத்திக்கிட்டு இருக்கோம்னா அவருடைய வார்த்தைகள் அவருடைய எல்லா விதமான ஆவிக்குரிய வரங்களினால நம்ம சுத்திகரிச்சுட்டோம்னா அவருடைய இயேசாமி வரும்பொழுது வா மனவாட்டியன்னு சொல்லிட்டு ரூபவதியே என் பிரியமே என்று சொல்லி அழைக்க அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் உள்ளவராக இருக்கிறார். விஷயம் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிறோம். எஸ்தரை போல தன்னை தாழ்த்தி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எஸ்தர் ராணி ஆயிட்டாங்க. அவங்க மேல அந்த கிரீடத்தை வச்சுட்டாரு, ராணியோட கிரீடத்தை வச்சுட்டாரு. அப்படின்னா கூட ஒரு இக்கட்டான சூழல் அவங்களுக்கு இல்லைங்க, அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது எஸ்தர் என்ன பண்ணாங்க, ரட்டுடுத்திக்கிட்டாங்க இல்லையா? அப்படிதானே பார்த்தோம். எஸ்தரே மொர்தெகாய் சொல்லி அனுப்புறாரு, நீ ஒருவேளை இன்னைக்கு இந்த ரட்சிப்பை கொண்டு வரலன்னா இன்னொரு முறை வச்சு ரட்சிப்பை கொண்டு வர கடவுள் வல்லவராக இருக்கிறார். எனவே எஸ்தரே, நீ ராணியா இருக்கிற, நீ ரொம்ப சொபஸ்டிக்கான இடத்துல இருக்கிற, நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்காத. உன்னை தாழ்த்தி அந்த யூத ஜனங்களுக்காய் நீ போய் மன்றாடு அப்படின்னு சொல்லிட்டு மொர்தெகாய் சொன்னபோது அந்த எஸ்தர் கூட ராணி 127 தேசத்திற்கு ராணியா இருக்கிற எஸ்தர் தன்னை தாழ்த்தி தன்னை ரொட்டுடுத்தி அந்த தாதிமார்களோடு ஜெபிக்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம கூட அதே சுச்சுவேஷன் தான். கடவுள் நம்மை ரட்சித்து விட்டார். ரட்சித்து இந்த கன்னிமாடத்தில் நம்மை வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பாக்கியம், எனக்கு பரலோகம் உண்டு. ஏன்னா ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறாரு, அந்த பரலோக அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. ஆனா கூட இந்த கடைசி நாட்கள்ல ஒரு இக்கட்டு நமக்கு வந்திருக்குது. அந்த இக்கட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம தாழ்த்தி நமக்கு ரட்டு உடுத்தி கொண்டு, என்ன சொல்ல போனா இப்ப மொர்தெகாய் எல்லாம் பார்த்தோம்னா சாம்பல் தலைவெல்லாம் சாம்பலை போட்டுக்கிட்டு அந்த நாட்களுக்கு ஜெபிக்கிறார். அப்படிப்பட்ட நாட்களில் நாம் காணப்படுறோம். இந்த கடைசி நாட்கள் எப்போ யுத்தம் வரும், எப்போ உலகம் ஏசாமி வந்துடுவாரு, ஏன்னா அதற்குண்டான அனைத்து காரியங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனவே பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஒரு சிறு கூட்டமாய் வந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் எடுத்து போகாதபடி, நம்ம மறுபடியும் காயங்கள் படாதபடி, ஒருவேளை காயம் பட்டிருந்தாலும் கூட இந்த நாட்களில் நம்மை நாம் தாழ்த்தணும்னா அவருடைய திராட்சரசத்தை, அவருடைய ரத்தத்தை நம்ம கெடுத்து அவருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தை நமக்கு தந்து நம்மை மீண்டும் கூட நம்ம சத்திரத்துக்கு போக நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த சத்திரத்தில் போய் நம்ம காயங்கள்லாம் கழுவப்பட்டு நாம் குணமானா கர்த்தர் அவரே நம்ம எங்க கொண்டு போயிடுவாங்க, கன்னிமாடத்திற்கு கொண்டு போய் அவருக்கு ஏற்ற ஒரு சௌந்தரியம் நம்மளை காணப்பட நம்மை ரூபவதியாக, நம்மை மனவாட்டியாக, நம்மை ராணியாக மாற்றி அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே அவரோடு ஜீவிக்கின்ற அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம தாழ்த்துவோம், நம்முடைய பாவங்களை நாம் உணர்வோம், நம்முடைய அக்கிரமங்களை நாம் உணர்வோம். மாம்சத்தில் நமக்கு பலவீனம் இருக்குதுங்க. உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் உள்ளது. நம்ம கேட்டோம்னா நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலத்தை நமக்கு பூர்ணமாய் தர நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் கொண்டவரே, பாவியங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசப்பா, நீர் எங்களுக்கு ஆண்டவரே உடைய ரட்சிப்பை தந்து, உடைய பிள்ளைகள் என்ற பாக்கியத்தை தந்து, உடைய மனவாட்டி என்ற பாக்கியத்தை தந்து நீர் எங்களை வைத்திருக்கிறேன். என்றாலும் கூட இயேசப்பா, அநேக நேரங்களிலே நாங்கள் தவறுகிறோம் சுவாமி. நாங்கள் பலவீனப்பட்டு உடைந்து போகிறோம் சுவாமி. உடைந்ததை உருவாக்குகிற தேவனாய் கர்த்தர் எங்களை உருவாக்கும் சுவாமி. ஆண்டவரே, மீண்டும் எங்கள் காயங்களை கட்டி இயேசுவே, ஆண்டவரே, அந்த சத்திரத்தில் எங்களை வைத்திருக்கிறேன். எங்களை குணமாக்கும் சுவாமி.
நீர் ஆண்டவரே அடைக்கிற நேரத்தில் இந்த கன்னிமாடத்திற்கு வந்து உமக்கு ஏற்ற பரிசுத்தத்தை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாய் உமக்கு ஏற்ற சௌந்தரியம் எங்களில் காணப்பட எங்களை நீர் ஆண்டவரே சுத்திகரிக்க வேண்டுமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே நீர் எங்களை கழுவ மாட்டவரே, நீர் எங்களை சுத்திகரிக்க மாட்டவரே, உம்முடைய வரங்களினால் எங்களை அலங்கரித்து கட்டாவே ஆண்டவரே எங்கள் முகங்கள் ஏதோ மோசையை போல பிரகாசிக்கத்தக்கதாய் நம்முடைய கர்த்தரைகளை காண்கின்றோம். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் சுவாமி. எங்களை காண்கிறவர்கள் தகப்பனே எங்களிலே உண்மை காணத்தக்கதாய் எங்கள் ஆண்டவரே சரீரங்கள் எங்கள் முகங்கள் ஆண்டவரே உண்மை போல பிரகாசிக்க உங்களுடைய சௌந்தரியம் எங்களிலே வரட்டும், உங்களுடைய சுத்திகரிப்புகளை வரட்டும் சுவாமி. எங்களுக்கு உதவும் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு மக்களுக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஆத்து மக்களை நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளும். இந்த வசனத்தை கேட்டிருக்கிற நாங்கள் ஏதோ தகப்பனே நேரத்தை கழித்தோம் என்று சொல்லாதபடி வார்த்தைகள் ஆண்டவரை கிரியேஷன் சத்தம் ஆவியானவரை எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஆண்டவரை மனவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற பரிசுத்த மனவாட்டிகளை எங்களை மாற்றி எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இந்த உலகத்தில் நாங்கள் செல்கிறோம் சுவாமி. இந்த உலகத்தில் தேவனே நீர் தம்மைகளை வழிநடத்தி எல்லா தீமைகளுக்கும் எல்லா இக்கட்டுகளுக்கும் விசேஷமாய் ஆண்டவரே சத்துருவின் பொல்லாப்புகளுக்கும் சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கும் அவருடைய கடிகளுக்கும் எங்களை விலைக்கு ரட்சித்து ஏற்ற பரிசுத்தத்தை எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர்களை ஒத்தாசை செய்து எங்கள் ஆண்டவரை பிதாவோடும் குமாரனோடும் எங்களை ஒப்புரவாக்கி எங்களை அலங்கரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒன்றான ரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்திலே உடைய பொற்பாதம் படித்து கேட்சுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.